friends, welcome back to my channel VenuMadhu's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் வந்து நம்ம எப்படி வந்து சூப்பர்பான ஒரு மசாலா கியூப்டு இட்லி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிடணும். ஸோ எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்யூப்டாக வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை மசாலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்லா இட்லிஸுமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு இட்லி ஒரு வேளை மீந்துச்சுன்னா கூட வேஸ்ட் ஆகாது. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாமே வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ மசாலா போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம், இதுக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்துக்குமே வந்து நல்லா இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோட் பண்ண இட்லிஸ் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிக்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து தேவையானது இந்த மாதிரி ஆனியனு, க்ரீன் சில்லி, கேஷ்யூஸு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ தக்காளி எல்லாம் வந்து இதுக்கு தேவையே இல்லை. தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் சூட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ரெண்டுமே ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கேஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் நட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், ஆனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரீன் சில்லி சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளமாக செஞ்சுக்கலாம். இன்கேஸ் லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்துச்சு அப்படின்னா வந்து மீந்துச்சு நிறைய பண்ணிவிட்டு அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக இதை செஞ்சுக்கலாம். சூப்பராக ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ ஆனியன், கேஷ்யூஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இட்லியும் நல்லா ஊறியாச்சு. இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. ஸோ எல்லாருமே கூட பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட்லி மீந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இட்லி மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லி வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம தக்காளியோ அதெல்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம கீ சேர்த்ததுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா கியூப்டு இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கூட எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இப்படி தான் பண்ணுவாங்க. டடா, நம்மளோட லெஃப்ட் ஓவர் மசாலா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து கீ எல்லாம் சேர்த்ததுனால நம்மளுக்கு வந்து நல்லா ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை வந்து மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் கார்னிஷ்காக. அதுக்கு மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருந்த நெய் வந்து அப்படியே மேலே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் ஆஸ் இட் இஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹைஜீன் அண்டு என்ன சொல்கிற டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேஷ்யூஸு இதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து இட்லி வந்து மீந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மார்னிங் செய்யுங்க. இல்லைன்னா வந்து மார்னிங் செஞ்சுட்டிங்க அப்படி மீந்துச்சு அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வேணுமது கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.